டாபிக் ஒன்று சிம்பிளிஃபிகேஷனுக்குரிய ரிவிஷன் டெஸ்ட்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் சுருக்குக 5√3 + 18√3 - 2√3. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல் நம்பர்ஸை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 5, அடுத்து +18, அடுத்து -2. அப்போ 5ஐயும் 18ஐயும் கூட்டினா எத்தனை 23 - 2 இப்போ என்னது 21. அடுத்தது வந்து √3. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 21√3 ஆப்ஷன் பி. அடுத்தது செகண்ட் கொஷின் 4/-11 மற்றும் -22/8 ஆகியவற்றின் பெருக்கற்பலன் காண்க. பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா மல்டிப்ளிகேஷன் டைரெக்டாக பண்ணிடலாம். அப்போ 4 - 11 × -28/8. இப்போ 1 நாங் 4, 2 நாங்க 8, 1 11 11, 2 11 22, 1 2 2, 1 2 2. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது 1 × 1. அப்போ 1 × 1 என்னது ஆன்சர் 1 ஆப்ஷன் பி. அடுத்தது தேர்ட் கொஷின் 1 - 1/3 × 1 - 1/4 × 1 - 1/5 எக்ஸட்ரா 1 - 1/q = கொஷின் மார்க். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட்டுத்தொடர் அந்த மாதிரி யோசிக்கனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இதை ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணுவோம். இப்போ 1 - 1/3னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 3 வரும். அப்போ இங்கே வந்து 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 3 - 1 என்னது இங்கே 3 - 1ன்னு வருமா. அப்போனா இது என்னது 3 - 1 2. அடுத்தது இந்த இதுக்கு பாருங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 4 வரும். இந்த இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 4 - 1 3. அடுத்தது பாருங்கள் அடுத்ததுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 5, மேலே வந்து 5 - 1 4 இன்ட்டு எக்ஸட்ரான்னு போட்டோம்னா இதே மாதிரி தான் இங்கே வரும். இந்த இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வருதுன்னா q - 1 டிவைடட் பை q. இப்போ இதே இதில் தான் இந்த இது எல்லாத்தையும் அடி கொடுத்துடலாமா 3 3 அடி கொடுத்துடலாம். இங்கேயே அடி கொடுத்துடலாம். அப்போ இங்கே 5 இருக்குன்னா இங்கே மேலேயே 5 தான் வரும். அப்போ அதே அடி கொடுக்கலாம். இங்கே q - 1னா இதுக்கு முந்தின டேர்ம்லேயும் q - 1 தான் வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் இங்கே மேலே 2 இருக்கும் டிவைடட் பையில் q இருக்கும். அப்போ 2/qங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. 4வது கொஷின் சுருக்குக -1/3 × 5/4 + 3/5 வகுத்தல் 1/2 - 1/4. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து பெருக்கல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக பெருக்கிடலாம். -1 × 5 என்னது -5 டிவைடட் பை 3 × 4 என்னது 12. அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த இதில் பாருங்கள் 3/5. அடுத்தது என்னதுன்னா வகுத்தல். அந்த வகுத்தல் வந்து இப்படி டேரெக்டாக இங்கிட்டு வந்து வகுத்தல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இதில் பாருங்கள் 1/2 - 1/4. இப்போ இந்த இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதில் வந்து காமனாக பாருங்கள் இது வந்து ஹாஃபு இது வந்து குவார்ட்டர். அப்போ ஹாஃப் பகுதியே குவார்ட்டர் பகுதியிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா என்னது குவார்ட்டர் தான். அப்போ 1/4. இப்போ இந்த இதை பாருங்கள் இந்த டேர்மை மட்டும் எடுத்து எழுதுகிறேன் 3/5 இன்ட்டு இந்த வகுத்தலில் இருக்கிறது இங்கே மேலே போகும்போது பெருக்கலாம் வரும். அப்போ 4/1. அப்போ முன்னாங்க 12 12/5. இப்போ இந்த டேர்மையும் இந்த டேர்முக்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தால் போதும். -5/12 ப்ளஸ் 12/5. 12க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 60 வரும். இப்போ இந்த இதில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது -5னா -25 ப்ளஸ் இங்கே வந்து 12. அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 12 144. 144லேருந்து 25 கழிச்சோம்னா 119 டிவைடட் பை 60. அப்போ இதை வந்து கலப்பு பின்னமாக எழுதினோம்னா என்ன வரும் 1/59/60 ஆப்ஷன் சி. அடுத்து 5வது கொஷின் மதிப்பு காண்க 1/3 + 2/2 + 1/2. இப்போ இருந்துச்சுன்னா கீழே இருந்து மேலே போகணும். இப்போ இந்த 2 1/2க்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் கீழே வந்து 2 இதில் வந்து மேலே பண்ணுவோம் 4 + 1. அப்போனா இது என்ன வருது 5/2ன்னு வருது. அப்போ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம 5/2ன்னு போட்டுக்கலாமா. அப்போ 3 + 2/5/2. இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மேலே கொண்டு போக போகிறோம். அப்போ 3 + 2 இன்ட்டு இந்த 5/2 அப்படியே தலைகீழாக போட போகிறோம். அப்போ 2/5. அப்போ இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் 3 + 4/5.
இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே வந்து 15, இதில் வந்து 15 + 4, அப்போ 19/15. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்த ஹோல் டேர்முக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 1 இந்த ஹோல் டேர்முக்கு ஆன்சர் வந்து 19/15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மேலே இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன், இப்போ இந்த இதை வந்து அப்படியே தலைகீழ எழுதணும்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும் 5/19. இந்த ஆன்சர் வந்து என்னதுன்னா ஆப்ஷன் ஏ 5/19. அடுத்து 6வது கொஸ்டின் √56 + √8 × √64. இங்கே ப்ளஸ் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம அதை வந்து பெருக்கலாக எழுதிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம பின்னாடி இருந்து தான் போகணும். இப்போ 64க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? ஸ்கொயர் ரூட்டில் எடுத்தோம்னா 8 வருமா? 8 8 64. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே இருக்க போய் 8. இங்கே வந்து என்ன இருக்குது? ஏற்கனவே 8 இருக்குது. 8 × 8. அப்போனா இது வந்து என்னது? √64. இந்த √64க்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா என்னது? 8. இப்போ இந்த ஹோல் டேர்முக்கு 8ன்னு கண்டுபிடிச்சிக்கோமா? இப்போ 56 இருக்குது. 56 + 8. 56 + 8 என்னது? √64. √64ஓட ஆன்சர் என்னது? 8. ஆப்ஷன் டி. 7வது கொஸ்டின் 4 × 8 = 144 மற்றும் 6 × 9 = 225 எனில் 7 × 10 மதிப்பு யாது? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள், 4 8 பெருக்குனா 144 வரும், வராது. அப்போ இது 4 8 கூட்டினோம்னா என்னதுன்னா 12. 12ஓட ஸ்கொயர் என்னது? 144. அதே மாதிரி தான் இங்கே 6 9 வந்து கூட்டினோம்னா 15 வருது. 15ஓட ஸ்கொயர் தான் 225. அப்போ 7 10 கூட்டினா என்ன வரும்? 17. 17ஓட ஸ்கொயர் என்னது? 289. ஆப்ஷன் டி. அடுத்து 8வது கணக்கு x² - 25/x + 3 என்ற கோவையை x + 5/x² - 9 வகுக்க கிடைப்பது யாது? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே x² - 25 / x + 3 அப்படிங்கிற கோவையை எதால் வகுக்கிறாங்கன்னா x + 5 / x² - 9 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்குது? a², இதை வந்து 5² எழுதலாமா? அப்போ b²ங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலா என்னது? a + b × a - b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ இதுபடி இந்த இதை எழுதணும்னா என்ன வரும்? x + 5 × x - 5 / x + 3. இப்போ இந்த இது வந்து வகுத்தல் இருக்கா? இதை பெருக்கல் எழுதுறப்ப என்ன பண்ணுவோம்? அப்படியே மேலே எழுதுவோமா? இதில் வந்து பாருங்கள், இதை வந்து x², இதை வந்து என்னெல்லாம் 3² இருக்குமா? அப்போ இது வந்து என்னது? இதுவும் a² - b² ஃபார்முலாவில் தான் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? இதை அப்படியே மேலே திரும்ப எழுதும்போது x + 3 × x - 3 அப்படின்னு எழுதலாமா? / இங்கே மேலே என்ன இருக்குது? x + 5 கீழே வந்து எழுதிடுறோம். இப்போ இந்த இதில் வந்து பாருங்கள், x + 5 x + 5 கேன்சல் ஆயிரும், x + 3 x + 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? x - 5 × x - 3. இப்போ ஆப்ஷன் என்னதுன்னா ஆப்ஷன். 9வது கொஸ்டின் 20 1/2 + 30 1/3 - 15 1/6 கொஸ்டின் மார்க். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், இதில் வந்து பின்னங்களை எடுக்காமல் முழு எண்களை வந்து நம்ம எடுக்கணும்னு பார்த்துருக்கோமா இதுக்கு முன்னே இருக்க சம்லே? அப்போ 20 + 30 - 15. 20 30 கூட்டினா என்ன வரும்? 50. 50லேருந்து 15 கழிச்சோம்னா எத்தனை? 35. அப்போ ஆப்ஷன் வந்து 35ங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. 35 ரிலேட்டடாக வர்றது 35 2/3. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை 35லே 2 ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுத்து வர்ற பின்னங்களை வந்து கூட்டணும். 1/2 + 1/3 - 1/6. இந்த இதுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 2/3ன்னு வரும். அப்போ 35 2/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 10வது கணக்கு சார்பு f of -7, 6 r கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. f of x = x² + 2x + 1. அது வந்து எந்த ரேஞ்சில்னா -7 < x < -5. x + 5 -5 < x <2. x - 1 வந்து 2 < x <6 எனில் 4 f of -3 - 2 f of 4 f of -6 - 4 f of 1 இன் மதிப்பை காண்க. கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து -7லேருந்து -5 வரைக்கும் அந்த எக்ஸோட மதிப்பு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி -5லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்துக்கும் x + 5 போடணும். 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறதுக்கு x - 1 போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் f of -3 முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து f of -3
-3 எக்ஸோட மதிப்பு -3 எதில் வருது? இந்த இதில் வருது. -5ல் இருந்து 2க்குள்ளே இருக்கிறதுல வந்து வருது. அப்போனா 4 × x + 5. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு போடணும்? -3 போடணும்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது -2 × f(4). f(4) வந்து எதில் வருது? இந்த 2லேருந்து 6க்குள்ளே இருக்கிறதுல வருமா? அப்போ x - 1. x - 1 இருக்கா? இந்த இதில் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்? 4ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து டிவைடட் பை f(-6). -6 வந்து எங்கே வருது? இந்த இடத்துல வருது. அப்போ x² + 2x + 1 அப்படிங்கிறதுல இந்த இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? -6 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து -4 × f(1). f(1)ங்கிறது எங்கே வருது? இந்த x + 5 அப்படிங்கிறதுல வருது. அப்போ x + 5ல் வந்து நம்ம வந்து 1ங்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 4 எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டோம்னா -3 + 5 என்னது? 2. அடுத்து -2 × இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4ங்கிற வேல்யூ போட போகிறோம். அப்போ 4 - 1. 4 - 1 என்னது? 3. டிவைடட் பை இப்போ இந்த இதில் பாருங்கள் x². எக்ஸுக்கு பதிலாக இங்கே -6 போட்டோம்னா x². 6² என்னது? 36. அடுத்து ப்ளஸ் 2x. 2 × -6 என்னது? -12. அடுத்து ப்ளஸ் 1. அடுத்து -4 × எக்ஸோட வேல்யூ என்னது? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 5 எத்தனை? 6. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 4 × 2 என்னது? 8. 8 - 2 × 3 6. டிவைடட் பை 36 - 12 24. 24 + 1 25. அடுத்து -4 × 6. 6 நாங்கள் எத்தனை? 24. அப்போ 8 - 6 2. டிவைடட் பை 25 - 24 1. இப்போ ஆன்சர் என்னது? 2. ஆப்ஷன் ஏ. அடுத்த கணக்கு 11. 7/12 the whole power -4 into 7/12 whole power 3x equal to 7/12 the whole power 5. இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம பார்த்தோம்னா அடிமானம் எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ அடுக்குகளும் சமம். இந்த மாதிரி அடிமானம் வச்சு வர்ற சம்மில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2 பின்னங்களுக்கு இடையில பெருக்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து கூட்டிக்கிடணும். அதாவது பவரை வந்து கூட்டிக்கிடணும். இதுவே வகுத்தலாக இருந்துச்சுன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த 2 பின்னத்துக்கு இடையில வந்து பெருக்கல் இருக்குது. அப்போ மேலே இருக்க பவரை வந்து கூட்டணும். இப்போ -4 + 3x = 5. அப்போ 3x = 5 + 4 = 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 9/3. 1 3 3 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஆப்ஷன் டி. அடுத்த கணக்கு 12. x/y = 3/4 எனில் 6/7 + y - x/y + x = ? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எக்ஸுக்கு நேராக இருக்கிற மதிப்பை எக்ஸு, ஒய்க்கு நேராக இருக்க மதிப்பை ஒய்யோட வேல்யூவாகவே எடுத்துக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ வந்து 4. இப்போ இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6/7 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 4. 4 - எக்ஸோட வேல்யூ 3. 4/4 - 3/4 + 3. அப்போ இதில் வந்து பாருங்கள் 6/7 ப்ளஸ் 4 - 3 என்னது? 1. 1/7. 4 + 3 என்னது? 7. இப்போ பகுதி ரெண்டுமே ஒரே போல் இருக்கனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 6 + 1 என்னது? 7. 7 வந்து கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 1. ஆப்ஷன் சி. 13வது கணக்கு 835 + 378 the whole squared + 835 - 378 the whole squared by 835 × 835 + 378 × 378. இப்போ இதில் வந்து 835ங்கிறத ஏன்னு எடுத்துக்கிடுவோம், 378ங்கிறத பின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது அப்போ எப்படி இருக்குது? a + b the whole squared இருக்கா? a + b the whole squared ஃபார்ம்னா என்னது? a² + b² + 2ab. அதுக்கடுத்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள் a - b the whole squaredங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a² + b² - 2ab அப்படிங்கிற டிவைடட் பை இதை வந்து ஏற்கனவே 835 ஏன்னு எடுத்துக்கோ. அப்போ இது என்னது? a² + 378bனா இது வந்து b². இப்போ இந்த இதில் பாருங்கள் +2abயும் -2abயும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் வந்து a² + b²ங்கிறது 2 வாட்டி இருக்கா? அப்போ 2 × a² + b² டிவைடட் பை a² + b². இந்த a² + b²டும் a² + b²டும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து ஆன்சர் என்னதுன்னா 2. ஆப்ஷன் பி.
14வது கணக்கு 1640 40% அப்படிங்கறத வந்து 40/100 அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம் பிளஸ் क्वेश्चन மார்க் வந்து x ன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 980 35% 35/100 பிளஸ் 850 150% 150/100 இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் இப்போ இல்ல பாருங்க இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கறனால நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் 0 0 வந்து கேன்சல் பண்ணியாச்சு இல்ல ஒரு 0 கேன்சல் 2 5 10 7 5 35 1 2 2 4 2 8 மிச்சம் 1 9 2 18 அந்த மாதிரி இங்க 00 வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் இப்போ 164யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 656 plus x equal to 49யும் 7யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 343 plus 85யும் 15யும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 1275 இப்போ இத வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 343யும் 1675யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1618 கிடைக்கும் அப்ப x ஓட வேல்யூ என்னது 1618 இங்கிட்டு பிளஸ்ல இருக்குது இங்கிட்டு மைனஸ்ல போகுமா 656 இத மைனஸ் பண்ணோம்னா 962 ஆப்ஷன் பி 962 15வது கணக்கு x = 1 + √2 எனில் x - 1/x the whole squared இன் மதிப்பு காண்க இப்போ இந்த இதுல வந்து x க்கு இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x க்கு பதிலா இங்க என்ன பண்ண போறோம் 1 + √2 minus 1/1 + √2 the whole squared இப்போ இந்த டேர்ம்க்கு வந்து கான்ஜுகேட் எடுக்க போறோம் 1 + √2 minus 1/1 + √2 கான்ஜுகேட்னா என்னதுன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு அப்படியே சைன் மட்டும் மாத்தி அத மல்டிப்ளை பண்ணனும் 1/1 - √2 1 - √2 the whole squared இப்போ இதுல என்ன எழுதணும் 1 + √2 plus இப்போ இந்த இத வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 1 - √2 இது வந்து எப்படி இருக்கு a plus b a minus b ன்னு இருக்கா அப்ப a squared minus b squared ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாமா 1 squared minus √2 squared √2 squared என்னது 2 அப்ப 1 minus 2 என்னது -1 அப்ப இங்க என்ன வரும் 1 plus √2 plus சாரி இங்க வந்து மைனஸ் இருக்கு -1 minus √2 divided by -1 அப்ப இந்த -1 மேல போகையில இது என்னதான் மாறும் இங்க வந்து மைனஸா மாறும் அப்ப 1 plus √2 இங்க வந்து போகையில மைனஸ் இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆகும்னா +1 மாறிரும் இந்த மைனஸும் இந்த மைனஸ் பிளஸ் எதுக்கு அடுத்து வர்ற மைனஸ் வந்து மைனஸ் அப்ப -√2 the whole squared அப்ப -√2 plus √2 கேன்சல் ஆயிரும் 1 + 1 2 2 the whole squared equal to 4 அப்ப ஆப்ஷன் என்னதுன்னா ஆப்ஷன் சி 4ங்கிறது தான் ஆன்சர் அடுத்து 16வது கணக்கு 3 × t - 3 = 5 × 2t + 1 எனில் t இன் மதிப்பு காண்க இப்போ இந்த இதுல வந்து 3 உள்ள கொண்டு போய் பெருக்க போறோம் இதுல 5 உள்ள கொண்டு போய் பெருக்க போறோம் 3 × t என்னது 3t - 3 × 3 9 = 5 × 2 வந்து 10t + 1 இப்போ இந்த இதுல வந்து t எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரை வந்து ஒரு பக்கமும் கொண்டு வர போறோம் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா -9 1ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 5 அப்ப இது வந்து இங்கிட்டு வரையில -5 10t - 3t இங்க பிளஸ்ல இருக்குது இங்கிட்டு மைனஸ்ல போகுது அப்ப -14 = 7t அப்ப 7 t -14 divided by 7 ஒரு 7 7 14 அப்ப t ஓட வேல்யூ என்னது -2 ஆப்ஷன் டி -2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது 17வது கணக்கு a plus b = 7 a minus b = 4 அப்படினு கொடுத்திருக்காங்க இதுல ab ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து இயற்கணிதம் மாதிரி இந்த இதுல வந்து பிளஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிருச்சுனா இங்க என்ன வரும் 2a = 11 அப்ப a ஓட வேல்யூ என்னது 11/2 இப்போ இந்த a ஓட வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 11/2 plus b = 7 அப்ப b ஓட வேல்யூ என்னது 7 - 11/2 அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 7 2 14 -11 அப்ப 3/2 b ஓட வேல்யூ என்னது 3/2 a ஓட வேல்யூ வந்து 11/2 நம்ம கேட்டிருக்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க ab கேட்டிருக்காங்க அப்ப 11/2 × 3/2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும் 11 × 3 என்னது 33/2
2 × 2 4. அப்போ ஆன்சர் என்னன்னா 33/4 ஆப்ஷன் டி. அடுத்து 18வது கணக்கு. இந்த மாதிரி வந்து சம் வந்து பெருசாக இருக்கும்போது என்ன செய்யணும்னா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பரை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். 1.2 வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏவோட வேல்யூ என்னதுன்னா 1.2, பியோட வேல்யூ என்னதுன்னா 0.2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, 3 வாட்டி ஏ போட்டுக்கா. அப்போனா இது என்னது ஏ கியூப் மைனஸ் இது வந்து பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இது வந்து இருக்குது. இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்குரிய ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதான் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா. இங்கே வந்து டிவைடட் பைல என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த இது சேமாக இருக்கனால இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ மைனஸ் பிங்கிறது தான் இருக்குது. நம்ம ஏவோட வேல்யூவை என்னவா எடுத்திருக்கோம், 1.2ன்னு எடுத்திருக்கோம். பியோட வேல்யூ என்னது 0.2 மைனஸ் 0.2. 1.2லேருந்து மைனஸ் 0.2னா என்ன வரும், 1. இப்போ ஆப்ஷன் என்னதுன்னா ஏ. அடுத்தது 19வது கணக்கு. சுருக்குக 9/8 ப்ளஸ் 3/5 ஆஃப் 3/4 ப்ளஸ் 3/5. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆஃப்னா என்னதுன்னா பெருக்கல் பண்ணணும். இதில் வந்து மொதல் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து சால்வ் பண்ணுவோமா, 3/4 ப்ளஸ் 3/5. அப்போ கீழே இருக்க 2 பகுதி ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கனால இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 4,5க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 20 வருமா. 20. இங்கே மேலே பாருங்கள், இது வந்து 5ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 15 ப்ளஸ் இது வந்து 4ஆல் பெருக்குனா 3 × 12. அப்போ 27/20. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கான ஆன்சர் என்னதுன்னா 27/20. இப்போ 9/8 ப்ளஸ் 3/5 ஆஃப்னா என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. பெருக்கல் இதுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 27/20. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9/8 ப்ளஸ் இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 27 × 3 என்னது 81 டிவைடட் பை 5 × 20 என்னது 100. இப்போ 8க்கும் 100க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா 200 வரும். இப்போ இந்த 200 வந்துன்னா இங்கே மேலே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும், 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 200. அப்போ மேலேயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 × 25 என்னது 225 ப்ளஸ் இதை வந்து 100 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200 வந்துடுமா. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 81 × 2 என்னது 162. இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 5 2 7 6 2 8 3 டிவைடட் பை 200. அப்போ இதை கலப்பு பின்னமாக எழுதுனா என்ன வரும், 187 டிவைடட் பை 200. இப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி. அடுத்து 20வது கணக்கு. லாஸ்ட் சம். சுருக்குக 1/4 த ஹோல் பவர் -2 -3 × 8 பவர் 2/3 × 4/0 ப்ளஸ் 1/16 த ஹோல் பவர் -1/2. இந்த சம் நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த இதில் பாருங்கள், 1/4 த ஹோல் பவர் -2 இருக்கா. இப்போ இதை என்ன செய்யணும்னா 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் 1/4 -2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 4 ஸ்கொயர்டுங்கிறது. அடுத்து 3 இன்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு, 8 வந்து அப்படியே போட்டுட்டு ரூட் போட்டு மேலே இருக்க நம்பரை உள்ளக்க போட்டு கீழே இருக்க நம்பரை வெளியில் போடணும். இன்ட்டு 4/0 எனிதிங் பவர் 0 என்னது 1 ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே 1/16 மைனஸில் கொடுத்துருக்கறனால நம்ம 16ன்னு எழுதிட்டு அடுத்தது இங்கே மேலே என்ன இருக்கும் 1/2. அப்போனா என்ன செய்யணும், ரூட் போட்டு மேலே இருக்க நம்பரை உள்ளக்க போட்டு கீழே இருக்க நம்பரை வெளியில் போடணும். அப்போ இங்கே வந்து 4 ஸ்கொயர் என்னது 16 மைனஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர் என்னது 8 ஸ்கொயர் வந்து 64 கியூப் ரூட் ஆஃப் 64 என்னது 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்னது 4. வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா போர்ட் மாஸ் ரூல் படி. அப்போ 16 மைனஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறப்பறமா 3 × 4 12 12 × 1 12 ப்ளஸ் 4. அடுத்து வந்து அடிஷனில் இருக்குது 16 4 மல்டிப்ளை கூட்டினோம்னா என்ன வரும் 20 மைனஸ் 12. 20லேருந்து 12 கழிச்சோம்னா என்ன வரும் 8. ஆப்ஷன் 8 ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.